தூய்மை பணியாளர் பெண்களை கைது செய்யும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அந்த கைதை ஒட்டி பலரும் பலவாறு விஷயங்கள் சொல்லும்போது, 40க்கு 40 நாங்கள் ஜெயிக்க வச்சோம். எங்களை 6 மாசமா இந்த கஷ்டப்படுத்துது இந்த அரசாங்கம். எங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் குடுக்காம பண்றாங்க. இத கேட்கறதுக்கு முதல்வர் அவரால முடியலையா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, ரொம்ப மன வருத்தத்தில பேசியிருந்தாங்க. அவங்க வெல்லும் தமிழ் பெண்களா தெரியலையாண்ணா? அவங்களாம் வெல்லும் தூய்மை பணியாளர். அதாவது இந்த கவர்மெண்ட்டு இப்போ மக்களுடைய எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு, மக்களோட ஒன்றிணையாத ஒரு அரசா இருக்குன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். அந்த பயம் தேர்தல் நெருங்குது, புறக்கணிக்கப்படுவோமோ அப்படின்ற பயம் இந்த மாரி நிகழ்ச்சி. இது ஒண்ணும் புது நிகழ்ச்சியா? ம். இன்னைக்கு தான் உரிமை தொகை குடுக்க ஆரம்பிக்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்தலாம். நடத்தலாம். இது எதுக்கு இந்த மாரி ஒரு நிகழ்ச்சி? ஒரு 21,00,000 பேருக்கு விரிவாக்கம் பண்றாரு. ஒரு கோடி பேருக்கு குடுக்கும்போது கூட சாதாரணமா குடுத்துட்டாங்களே. குடுக்குறாங்க. இதுக்கு அதான் சொல்ல வரேன். அவங்களுக்கு பயம் அதிகரிச்சுட்டே போகுது. அப்ப எதையாவது பண்ணி ஜனங்கள்ட்ட நம்ம ரீச் ஆயிட்டோம்னு காமிக்கலாம். காமிக்கணும். அதுக்கு நீங்க சரியான ஆள கூப்பிட்டுல பண்ணணும். சத்யராஜ்லாம் எப்படி பேசுறாரு, எப்படி பண்ணுவாருன்னு தெரியும். சத்யராஜ், தேவயானை, அந்த பாவம் அந்த தம்பி நம்ம இந்த படம் எடுத்தாரே, ஆமா. ஜெய்பீம். ஜெய்பீம் படம் எடுத்த இயக்குனர். அவரு பத்திரிகையாளர், முன்னாள் பத்திரிகையாளர். ஏதோ ஒரு வகையில இவங்க கூட கனெக்ட் ஆயிட்டாரு. அவர கூப்பிட்டு அவர பேச வச்சது. வேற என்ன பண்றது? பேசி தான் ஆகணும். இந்த மாதிரி எல்லாரையும் வச்சுக்கிட்டு, பேசிக்கிட்டு, சினிமா காட்சிகள் மாரி, "அப்பா, நான் இது போட்டிருக்கேன்ப்பா, உங்கள்ட்ட கட்சி குடுக்கலாம்ப்பான்னு" குடுக்கம்பா. வான்னோன்னே அப்படியே ஓடி வந்து மியூசிக் தான் போடல. நடுவுல போர் அடிச்சிச்சுன்னு சினிமா பாட்டு வேற பாட விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அம்மா பட்டிமன்றத்தில பேசுறவங்க. அந்த அம்மா என் 8ஆம் கிளாஸோ, 10ஆம் கிளாஸோ படிச்ச என்ன மேடம்னு கூப்பிட்டாங்க போலீஸு. அதுதான் திராவிட மாடலுடையது. என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. அப்போ அடிச்சு இழுத்துட்டு போறாங்கல்ல தூய்மை பணியாளர்கள. இது எந்த மாடலு? ஒருவேளை அது காலையில உள்ள திராவிட மாடல், இது சாயந்தரம் உள்ள திராவிட மாடலா? என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. ஒரு பக்கம் கோர்ட் உத்தரவு தான் நான் உங்கள இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறேன்ற அப்புறம் போர்வையில நடுராத்திரில பண்றாங்க. இன்னொரு பக்கம் கோர்ட் உத்தரவு வருது. நாங்க அத மதிக்க மாட்டோம் அப்படின்னு பண்றாங்க.